தூங்க வைத்த பேரரசு கருங்கோட்டை. உயர்ந்த மதில்கள், ஆயிரக்கணக்கான வீரர்கள், பெயரை கேட்டாலே எதிரிகள் கூட அஞ்சிய ராஜ்யம் அது. அந்த ராஜ்யத்தின் பலம் அதன் அரியணை அல்ல, அதன் விசுவாசமான படைகள்தான். வாள் பிடித்த ஒவ்வொரு வீரனும் உயிரை விட மானத்தையே பெரிதாக நினைத்தார்கள். அந்த படைகளின் தலைவன் போர்க்களத்தில் தோல்வியையே காணாத வீரசேகரன். எதிரிகளின் தலையை கொய்த, மக்களின் மனதை வென்ற, கம்பீர தோற்றம் கொண்ட வீர தளபதி நம் வீரசேகரன். கருங்கோட்டையின் மன்னர் அருள்மொழி தேவன். வயது முதிர்ந்தாலும் அறிவிலும் தோற்காத அரசன். மக்களின் நலனையே தனது உயிராக நினைத்த நீதிமான். கருங்கோட்டையின் எதிர்கால அரியணைக்கு சொந்தக்காரன் ஆதவன். மன்னரின் ஒரே மகன். ஆனால் அவன் கண்களின் அன்பை விட அதிகார ஆசையே அதிகமாக எரிந்தது. கருங்கோட்டையின் வாள், போர்க்களத்தின் புயல். வீரசேகரன் கம்பீரமான தோற்றமும் சிங்கத்தின் பார்வையும் கொண்டவன். அவனின் குதிரை சத்தம் கேட்டாலே எதிரிகளும் நடுக்கம் கொள்வர். தோல்வி என்ற வார்த்தையை போர்க்களத்தில் புதைத்த வீர தளபதி. மக்களின் மாபெரும் நம்பிக்கை. பேரரசின் மன்னருக்கு ஒரே ஒரு பெரும் கவலை மட்டுமே இருந்தது. தனக்கு பின் இந்த அரியணை யாருக்கு சொந்தமாக போகிறது என்பதே. தன் மகனின் மீது அவருக்கு அவ்வளவாக நம்பிக்கை இல்லை. வீரசேகரனையே நம்பினார். ஆதவன் சிறு வயதிலிருந்தே ஆடம்பரம், கோபம், அதிகார ஆசை, அரசனாக வேண்டிய அனைத்து உரிமையும் அவனுக்கே இருந்தது. ஆனால் மன்னருக்கு தன் மகன் மீது நம்பிக்கை இல்லை. ஏனெனில் மக்களை அவன் மதிக்கவில்லை. அதிகாரத்தை ஆசையாக பார்த்தான். கோபத்தில் தவறான முடிவுகள் எடுத்தான். ஆதவன் வாளை பிடித்தான். ஆனால் போரின் அர்த்தத்தை அறியாதவன். போரிலும் வீர தளபதியின் நிழலிலே தஞ்சம் அடைந்தவன். மக்களிடையே மரியாதையை பெற முடியாததால் பயத்தை அவர்களிடையே விதைக்க நினைத்தான். அரசவையில் சில அமைச்சர்களை தன் கைக்குள் வைத்திருந்தான் ஆதவன். அதன் காரணமாக அரியணை ஆதவன் கைவசம் செல்லும் வாய்ப்பும் இருந்தது. வாரிசு என்பதால் அரியணை கிடைத்துவிடுமா ஆதவனுக்கு? அல்லது தகுதியானவன் அதை கைப்பற்றுவானா? பொறுத்திருந்து பார்ப்போம். கருங்கோட்டையின் அரியணை இறுதியில் யாருக்கு என்று.